ஸோ ப்ராக் லெசனரோட அப்கமிங் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி வின்ஸ் மேக்மன் ரிட்டர்ன் ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாகவே பார்த்தலாம். அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய கெரியன் காஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ விட்டு போயிட்டாரு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்காரு. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கப்பா சொல்லுவார் அப்படி சொல்லலாம். ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி ரைட் ஓகே, நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ இன்றைக்கான டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸ்கூலெல்லாம் முட்டாய் கொடுத்து திரிவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஸோ இந்த செலிப்ரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நம்ம பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துலாம். அண்ட் ஆல்சோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துலாம். ஏன்னா இப்போ அவங்க மனசு வச்சனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ண முடியுது. ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு. ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஹல்க் ஹோகனுடைய டெர்பிட் ஷோவில் இருந்து தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட் ஹல்க் ஹோகனுக்கு டெர்பிட் பண்ணுற விதமாக டபிள்யூ ஸ்மாக்டவுன் அண்ட் ஆல்சோ ரா கூடவே NXT 3 ஷோலுமே வந்து பார்த்தீங்கன்னா டெர்பிட் கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள பெரிய கொஸ்டின் என்னன்னா ரோமன் ரெயின்ஸ் ஏன் வரலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல இது ரிலேட்டட் நியூஸஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ நமக்கு பில்லி பாட்டின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஜூலை 28 ரா நடந்திருக்கும். அந்த ராவில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ டெர்பிட் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் டெர்பிட் கொடுத்துருக்க வேண்டியதானே, ஏன் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலன்னு கேட்கும்போது ட்ரிபிள் ஹெச் இந்த இடத்துல விருப்பப்படலன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விருப்பப்படலாமா. அண்ட் ஆல்சோ வந்து இந்த அவர் டெர்பிட் கொடுக்குறது வந்து ஓடிசின்ற கேரக்டருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்டாக இருக்காதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் அதே கொஸ்டின் தான். அதே ராவுக்கு ரோமன் ரெயின்ஸும் வந்திருப்பாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் சைல்டுஹுட்ல தூக்கி வச்சுலாம் நம்ம ஹல்கோனோட ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களே, ஏன் ரோமன் ரெயின்ஸ் வந்து வரலன்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல ஓடிசின்ற கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அன்ஃபிட்டாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து ரோமன் ரெயின்ஸை டபிள்யூ கொண்டு வரல. ட்ரிபிள் ஹெச் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் எடுக்கலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ட்ரிபிள் ஹெச்சோட டிசிஷன். ரோமன் ரெயின்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக மேஜர் ஸ்டார்ஸ் ஒரு 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 10 பெல் சல்யூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வரமாட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்களாமா. அதர்வைஸ் பார்க்கும்போது ஸோ நம்மளோட பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா மறுத்திருக்காரு, பெக்கி லிஞ்ச் மறுத்திருக்காங்க, ரியா ரிப்ளே மறுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ நியூடே சேர்ந்த நம்மளுடைய கோஃபி கிங்ஸ்டன் அண்ட் ஆல்சோ ஜெயர் வுட்ஸ் இவங்க 5 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 10 பெல் சல்யூட்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற நியூஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டபிள்யூ ESPN ரிலேட்டட் தான். ஸோ வரைக்கும் கரண்ட் அப்கமிங் பேப்பர் யூஸ், அதாவது நெக்ஸ்ட் இயர்லேருந்து பேப்பர் யூஸ் எல்லாத்தையுமே வந்து ESPN டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்கன்ற நியூஸஸ்லாம் வந்து பார்த்துருந்தா அதை பார்க்காதவங்களுக்கு நான் காலில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிள் இருக்கும். அந்த அப்டேட் வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு கான்ட்ராக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்கன்றதை சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ESPN என்ன விருப்பப்படுறாங்கன்னா ஸோ டபிள்யூட ஃபுல் லைப்ரரியுமே அவங்க வேணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டிருக்காங்க. இது ரிலேட்டட் ESPNோட சேர்மனாக இருக்கிற நம்மளுடைய ஜிம்மி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொடுத்த அந்த இன்டர்வியூவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இந்த 5 வருஷம் வாங்கினதுல எங்களுக்கு பெருசு கிடையாது. எங்களோட அப்சல்யூட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டபிள்யூட மொத்த லைப்ரரியுமே வந்து வாங்கணுன்றதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவனுங்க எப்படி கொடுப்பானுங்க, ஸோ காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுறவங்க இதெல்லாம் ஃபுல்லாலாம் தரமாட்டாங்க. சொத்தை வேணா எழுதி வைங்க, அதுக்கப்புறமா அவனுங்க யோசிப்பானுங்க தரலாமா வேணாமான்ற. மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கின்டர் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கும் கரண்டாக ட்ரூ மேக்கின்டர் ஜான் சீனாவோட ஹீல்டனை பற்றி பேசியிருக்காரு. அவருக்கே பிடிக்கலங்க. ஸோ நம்ம ஹீலாக இருக்கிற ட்ரூ மேக்கின்டருக்கே ஜான் சீனாவோட ஹீல்டன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலையாமா. ஸோ இதை பற்றி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்காட்டிஷ் வாரியர் வந்து பற்றி பேசியிருக்காரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டர் ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா இட் வாஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது ஜான் சீனாவோட ஹீல்டனை ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனாலும் இந்த பதில நான் ட்ரூ மேக்கின்டர்லேருந்து எதிர்பார்க்கலாம். நாலாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெரியன் காஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கும் கரண்ட்டாக கெரியன் காஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ விட்டு போயிட்டாரு. போனது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கும் கண்டா அரியல் ஹெல்வானி ஷோவில் அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. அதில் வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பற்றி பேசியிருக்காரு. டபிள்யூ லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணாங்களாமா. அந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க வந்து இந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாமா. என்ன மாதிரி ஷெடியூல்ன்றதே அவங்க சொல்லலை. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டில் கெரியன் காஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களாமா. ஸ்கேரட்டை மென்ஷன் பண்ணலன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்குள்ளே சைன் பண்ணுங்கன்ற மாதிரி டிமாண்ட் பண்ணாங்களாமா. டபிள்யூ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல சரி நம்ம கெரியன் காஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல கெரியன் காஸ் ரிஃப்யூஸ் பண்ணிட்டேன்றதையும் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ரெண்டாவது ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிக் ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைர் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரீச் அவுட் ஆயிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ குறிப்பாக இந்த இடத்துல AEW வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரீச் அவுட் பண்ணலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ AEW அவங்களை ரீச் பண்ணாதன்றது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குன்றதை கெரியன் காஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதெல்லாம் ஆச்சரியம் கிடையாது. ஸோ இந்நேரம் கெரியன் AEW வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருப்பாங்க, ஏன் வரலன்ற மாதிரி கேட்கும்போது ஒருவேளை அவங்களும் ஸ்கிரிப்ட்ன்ற மாதிரி நினைச்சிருப்பானுங்களோ. ஸோ அந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவங்கலாம் வரலையப்பான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெரியன் காஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ கெரியன் காஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ கெரியன் காஸ் வந்து பிரிக்கிங் கண்ட ரீச் அவுட் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ல்மேனியா 41 ஃபாலோ அவுட்டை பற்றி பேசியிருப்பாரு. அதுல இருந்து தான் தலைவன் வைரல் ஆனதுன்ற போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்க்கு அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலையாமா. இதை பற்றி கெரியன் காஸே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இதை பற்றி பயங்கர எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஒர்க்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணலன்ற மாதிரி வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சை பற்றி பேசியிருக்காரு. ட்ரிபிள் ஹெச் அந்த வைரலான ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறல. ஸோ இதை பற்றி அவர் வந்து
எப்படி சொல்கிறது, இதை வந்து அவர் ஹாப்பியாக இல்லை அன்ஹாப்பியாக இருக்காருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெரியன் காஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது அவரோட தப்பு இல்லை தலைவா, தலைமையோட தப்பு. அந்த வருஷம் கடைசியாக 2 மெயின் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு கரண்டாக நம்மளுடைய ஆஸ்கா ரிலேட்டட் பார்த்துலாம். கரண்டாக ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹீல் டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சில சைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஆக்சுவலி இது வந்து டபிள்யூபிள்யூட ஒரு சில பிளான்ஸ் தானாமா. டபிள்யூபிள்யூ லாங் டர்மாகவே இந்த பிளான் வச்சிருந்தாங்களாமா. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தலான்ற பார்க்கும்போது இந்த இடத்துல நியோமியை வேற புல் பண்ணிட்டாங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாவை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ நியோமி இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபியூடை நகர்த்திருப்பாங்க. இந்த இடத்துல நியோமி இல்லாத பட்சத்துக்கு ஸோ இந்த ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்வர்டாக முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இல்லைனா இவங்களோட ஹீல் டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். இப்போ வரைக்கும் கரண்டாக கொஞ்சம் முன்னாடி தான் நடக்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரஸ்டடாகவே நமக்கு இன்சைடர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதில் பிடபிள்யூ இன்சைட் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்காவோட ஹீல் டர்ன் பிளான் பண்ணப்பட்டது அண்ட் ஆல்சோ அது கூடிய சீக்கிரத்தில் நம்ம பார்க்கலாம்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக 2 மெயின் அப்டேட்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது நம்மளோட வின்ஸ் மெக்மேன் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கும் கரண்டாக வின்ஸ் மெக்மேன் டபிள்யூபிள்யூ ரிட்டர்னே ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஃபார்மர் ரெஸ்லர் அது மட்டும் இல்லாமல் டபிள்யூபிள்யூ லெஜண்ட் நம்மளோட புல்லி ரே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்டாக புல்லி ரே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பஸ்டட் ஓப்பன் ரேடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதில் வந்து அவருடைய தாட்ஸை வந்து நம்மளுடைய டபிள்யூபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேமர் பேசியிருக்காரு. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு டைம் ஆச்சு நீங்கள் வந்து வின்ஸ் மெக்மேனை டிவிக்கு கொண்டாகணும், ஒன் டைமுக்காச்சும் நீங்கள் கொண்டு வரணும், அது வந்து ஜான்சினாவோட ஃபேர்வெல் அப்போ கொண்டு வந்தே ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புல்லி ரே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இந்த இடத்துல வின்ஸ் மெக்மேன் இருக்க வேண்டியது. ஸோ அவருடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ கேன்சல் பண்ணியிருக்காங்க. கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்றத அந்த அப்டேட் வீடியோ டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி பேசியிருப்போம். நான் அதை கால் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து வின்ஸ் மெக்மேன் வந்து அந்த ஜான்சனை வந்து அவரோட ஃபேர்வெல் மேட்சை கடைசியாக கம்ப்ளீட் பண்ணுவார் தெரியுமா, டிசம்பர் மந்த்து. ஸோ அந்த மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் வரணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா புல்லி ரே சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டபிள்யூபிள்யூ இந்த விஷயத்தை பண்ணி ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இவர் சொன்னதை வச்சு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஜான்சனோட ஃபைனல் டேட்டுன்னு வரும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராபபிளி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டிசம்பர் 27 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் டிசம்பர் 27 பார்க்கும்போது அதே டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா AEW வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இயர் எண்ட் பேப்பரியான வேர்ல்டு எண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க. அந்த பேப்பரிக்கு காம்படேட் பண்ணுற விதமாக டபிள்யூபிள்யூ அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெனு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் வந்திருக்கு. இது ஒரு ட்ரஸ்டடான சோர்ஸ் சைடில் வரல, இது ஒரு ரூமர் நியூஸாக தான் வந்திருக்கு. இது எவ்வளோ சதவீதம் நடக்கும்ன்றது தெரியல. பட் நடந்தால் நல்லா இருக்குமான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அவங்க வரல செவனியன் இருக்காங்க, அவங்கள போய் நம்மளுடைய ட்ரிபிள் எச் முகமது தூக்கி ஸ்கெட்ச் அப். ரெண்டாவது என்னோட பொறுத்த வரைக்கும் நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக பிராக் லெஸ்னர் அப்கமிங் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னரை பார்க்க போகிறோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ மீன்ஸ் இப்போ கிடையாது. ஸோ கிளாஸ் இந்த பேரஸ்க்கு அப்புறமா தான் நம்ம பிராக் லெஸ்னரை பார்க்க போகிறோம். இந்த மந்த் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வர மாட்டார். நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் மந்த்னா செப்டம்பர். ஸோ செப்டம்பர் 12 நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு வர போகிறாரு. செப்டம்பர் 19 நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கும் வர போகிறாரு. 12 மீன்ஸ் நம்ம ஊரில் 13. ஏன்னா அவங்க யூஎஸ்எல்னு பார்க்கும்போது ஒரு சில டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கும். ஸோ அதை வச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 12 அது மட்டும் இல்லாமல் 19 அப்போ நடக்க போகிற 2 ஸ்மாக் டவுனுக்கு வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா வர போகிறாரு. இந்த இடத்துல ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஷோவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணலை. ஜான்சினாவை பார்க்கும்போது செப்டம்பர் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 நடக்க போகிற ஸ்மாக் டவுன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா செப்டம்பர் 15 நடக்கிற டபிள்யூபிள்யூ ராவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் டேரக்ஷன்லாம் மாறி இருக்கே. ஸோ எப்படி ஸ்கெட்சப் போட போகிறானுங்கன்றது தெரியல. உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.